சார் நாளைக்கு கிருஷ்ணசாமி கூட கூப்பிடுவாங்க, ஜான் பாண்டியனை கூட கூப்பிடுவாங்க. ஏன்னா கூட்டணிக்கு ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியங்கிற அடிப்படையில. அதனாலதான் நம்ம வந்து கூட அப்படிங்கறதே சேர்க்க கூடாது. திரு கிருஷ்ணசாமியோ திரு ஜான் பாண்டியனோ அவரவர்களுடைய வலிமைன்னு ஒண்ணு இருக்கும். நான் அவங்களை குறைச்சி மதிப்பிடல, மத்த கட்சிகளும் அதேதான் திரு ஓபிஎஸ். ஆமா சார், நான் என்ன சொல்றேன்னா சார், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி நேரத்துல என்டிஏங்கிற வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு லக்கேஜ் அதிகம் சார். தினகரன் வந்து பாத்தீங்கன்னா பனையூர் டவுன் பஸ்ல ஏறுவாருங்க. ஏன்னா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி மேல அண்ணாமலை நாட்கள் இருக்கு காரணம். சரி, ஓகே, நிறைவு கருத்து திரு கேசிபி உங்கள்கிட்ட. இல்ல, நிச்சயமாக கூட்டணியில திரு ஓபிஎஸ் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரும் அதை ஏற்றுக்கொள்வார். ஒருவேளை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒருவேளை இணைவது என்பது வந்து பரிசீலிக்கப்படும். நிறைவு செய்யறேன். இந்த கால் எடுத்துக்க வேண்டியது ஓபிஎஸ் உடைய அவருடைய எண்ணம் என்ன நமக்கு இது தெரியல. என்டிஏ கூட்டணியா போறதா இல்ல அதிமுகவில் கட்சியில இடையறதா. ஸோ இந்த கால் எடுத்துக்கிறது அவரோட உரிமை. அவர் என்ன எடுத்துக்க போறாரு தெரியாது. அது வந்து பல மாற்றங்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்ன மாதிரி பார்த்தேன். அவர் வந்து அதிமுக பற்றி பேசல, அது பற்றி சொன்னோம்னா சொல்ல, தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான அரசியல் நிலைப்பாடுகளையும் பேசணும்னு ஒரு பிராடர் லைன்ல சொல்லிட்டு அவர் எந்த ஹிண்ட்டுமே கொடுக்காம தான். அதான் அது வந்து மற்றவங்களோட யூகத்துக்கு விட்டுட்டு போயிட்டாரு. பட் ஆனால் அவருடைய இன்ட்ரெஸ்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது அவர் வந்து கூட்டணியா சேர்ந்தார்னா எதிர்பார்க்கிற பலன் அந்த கூட்டணிக்கு கிடைக்காதுன்றது என்னுடைய கருத்து. அவர் கட்சியில போய் சேர்ந்தார்னா அதற்கான பலன் கிடைக்கும். எடப்பாடி இப்ப முக்கியமான தேவை எடப்பாடிக்கான மனமாற்றம் சார். அந்த மனமாற்றம் நடக்குதுன்னு இவங்க ரெண்டு பேரும் நம்புறாங்களே. நம்புறாங்க, மனமாற்றம் வந்திருக்கு நம்புறாங்க. இனிமே ஆக்ஷன்ல காமிக்கணும் எடப்பாடி. ஓகே, ரைட். காமிச்சா வந்து நமக்கு வர பொதுக்குழு ஆக்ஷன் என்னங்கிறது அடுத்தடுத்த நாட்கள் தெரிஞ்சிடும். 10ஆம் தேதி நீங்க சொல்ல மாதிரி ஒரு அதுல ஒரு விஷயங்கள் தெரிய வரலாம். கூப்பிடுவாங்களான்னு பார்க்கணும். ரைட், பாப்போம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.